இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் 1 இன்ட்ரடக்ஷன் டு இன்கம் டேக்ஸ் பார்க்க போகிறோம். டேக்ஸ்னால் என்ன? டேக்ஸ் லிவ் பை கவர்மெண்ட், அரசாங்கத்தால் விதிக்கிற ஒரு வரி. இட் இஸ் மல்டி டிமினிஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது பல பரிமாணக்கரிய இருக்குது. ரெவென்யூ மொபிலைசேஷன் ஃபார் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக வருவாய் திரட்டுறாங்க. டு ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் த சொசைட்டி, அப்படின்னா சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு குறைக்கிறதுக்காக டேக்ஸ் விதிக்கிறாங்க. டைப் ஆஃப் டேக்ஸ். டேக்ஸில் என்ன டைப்ஸ் இருக்குது? 2 டேக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட் டேக்ஸ் அண்டு இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போது டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன? இம்பேக்ட் அண்ட் இன்சிடென்ஸ் ஃபால்ஸ் ஆன் த சேம் பர்சன். அப்படின்னா இம்பேக்டும் இன்சிடென்ஸும் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம அதே பர்சனுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். அது டைரக்ட் டேக்ஸுக்கான எக்ஸாம்பிள். அதுக்கு இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, கிஃப்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா இம்பேக்டும் இன்சூரன்ஸும் வேறு ஒருத்தவங்களுக்கு டிஃபர் ஆகும். எக்ஸாம்பிள் சேல்ஸ் டேக்ஸு, எக்ஸ்க்யூட் டியூட்டி, விஏடி, ஜிஎஸ்டி. ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்கம் டேக்ஸ். இப்போது இன்கம் டேக்ஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க சர் ஜேம்ஸ் வில்சன். எப்போனா 1860 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செவரல் லாஸஸ் அக்யூர்டு டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டியூரிங் த கவர்மெண்ட் ஆஃப் இந்த இயர் 1856. 1857 அப்போது நிறைய லாஸ் இந்தியாவில் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணாங்கன்னா 1886 அப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1922 அப்போ பாஸ் ஆகிருக்குது. ஆனால் அது எப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைரக்ட் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கொயரி கமிட்டி விச் சப்மிட்டட் இன் ரிப்போர்ட்ஸ் இன் 1956. இந்த கவர்மெண்ட் இந்தியா நிர்வாகத்தை விசாரணை குழுவையும் அமைக்கிறது எப்போனா 1956 இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்போ பாஸ் ஆச்சு. எப்போ நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா 1 ஏப்ரல் 1962 அப்போ தான் நடைமுறைக்கு வந்துச்சு. மீனிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இட் இஸ் எ டேக்ஸ் சார்ஜ்டு ஆன் த இன்கம் இண்டிவிஜுவல் பர்சன் ஏர்ன்டு த ப்ராஃபிட். ஒரு தனிப்பட்ட மனுஷன் அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணுறதுலேருந்து தான் டேக்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்ததான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டேக்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டேக்ஸ் ரைசிங் ரெவென்யூ. அதில் ஏ அண்ட் பி. ரெவென்யூ மொபிலைசேஷன், டைப் ஆஃப் டேக்ஸ், ப்ரெக்ரெசிவ் டேக்ஸ், ரெக்ரெசிவ் டேக்ஸ், ப்ரிப்போர்ஷன் டேக்ஸ், டிக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெவென்யூ மொபிலைசேஷன் என்னென்னு பார்க்கலாம். ரெவென்யூ மொபிலைசேஷனுங்கிறது ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன், பில்டிங் இந்த மாதிரி பொது சேவைக்காக நிதி திரட்டுறதுக்கு பேர் தான் ரெவென்யூ மொபிலைசேஷன். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டேக்ஸேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதில் ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ். அதிகமாக வருமானம் இருக்கிறவங்ககிட்ட அதிகமாக வரி செலுத்துவாங்க. ரெக்ரெசிவ் டேக்ஸ்னால் குறைஞ்ச வருமானத்தில் இருக்கிறவங்க அதிகமான சதவீதம் வரி செலுத்துவாங்க. ப்ரிப்போர்ஷன் டேக்ஸ் அப்படின்னா எல்லாருமே ஒரே சதவீதமான வரியை செலுத்துவாங்க. டிக்ரெசிவ் டேக்ஸ் ஆரம்பத்தில் அதிகமாகவும் அதுக்கப்புறம் வருமானம் அதிகரிக்கிறப்போ குறைவாகவும் வரியை செலுத்துவாங்க. அடுத்ததாக ரெகுலேட்டரி அப்ஜெக்டிவ்ஸ். ரெகுலேட்டரி கன்சப்ஷன், regulating production, regulating import and export, regulating inflation அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ரெகுலேட்டரி அப்ஜெக்டிவ்ஸ் தான் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தவும் அதை சமநிலைப்படுத்துறதுக்கான நோக்கமாக இது இருக்குது. இப்போ நம்ம ரெகுலேஷன் கம்ப்யூட்டேஷன்னா என்ன? குட்ஸ் அண்ட் சர்வீஸை அதிகமாகவோ குறைவாகவோ பயன்படுத்துறதுக்காக வரியை மாற்றுறது. ரெகுலேட்டிங் ப்ரொடக்ஷன் தேவைக்கும் அளவுக்கு ஏற்ப உற்பத்தியை கண்ட்ரோல் பண்ணுறது. ரெகுலேட்டிங் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாட்டில் குட்ஸ் அண்ட் சர்வீஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு
டேக்ஸ் இல்லைன்னா சலுகை வந்து வழங்குறாங்க. அதுக்கடுத்தது ரெகுலேட்டிங் இன்ஃப்ளேஷன் வாசியை கண்ட்ரோல் பண்ணி பொருளாதாரத்தை ஸ்டேபிளாக வைக்கிறதுக்காக ரெகுலேட்டிங் இன்ஃப்ளேஷன் வந்து பயன்படுத்துகிறாங்க. டெவலப்மெண்டல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதில் மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட், கேபிட்டல் ஃபார்மேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டெவலப்மெண்டல் அப்ஜெக்டிவ்ஸ் டேக்ஸ் வந்து கல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக விதிக்கிறாங்க. இதில் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டேக்ஸ் ரெவென்யூ வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா நேஷன் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக லைக் ரோட்ஸு, ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ், இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து, பப்ளிக் வெல்ஃபேருக்காக பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக கேபிட்டல் ஃபார்மேஷன். கேபிட்டல் ஃபார்மேஷனுங்கிறது மக்கள் வந்து நிறுவனங்களிடமிருந்து வரியை வந்து வசூலித்து அதனை முதலீட்டை வந்து மாற்றி நாட்டோட பொருளாதாரத்தோட உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்காக வரி வந்து வசூலிக்கிறாங்க. அதுக்கடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ டேக்ஸ் வந்து வசூலிக்கிறதால தொழில்துறை வளர்ச்சிக்காகவும் புதிய வேலைவாய்ப்புகள் வந்து உருவாகுது. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ். ஹை இன்கம் குரூப்ஸ் கிட்ட வந்து அதிகமாக டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற மூலயமா ரெவென்யூ வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா வெல்ஃபேரு ஸ்கீம்ஸு, ஃப்ரீ எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் சோசியல் பெனிஃபிட்ஸ்க்கு ஆக டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக அசஸ்மெண்ட் இயர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9. It means a period of 12 months coming on 1st April every year and ending on 31st March of the next year. இப்போது அசஸ்மெண்ட் இயருங்கிறது எப்படின்னா நார்மலாக நமக்கு 1 இயருங்கிறது 12 months. ஸோ அக்கௌண்டிங் இயரிங் படி நமக்கு 1st April வந்து ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் இயர் எண்டிங்கில் 31st March அப்போ தான் நமக்கு வந்து முடியும். அதுதான் நமக்கு அக்கௌண்டிங் இயர். அக்கௌண்டிங் இயர் அதுதான் அசஸ்மெண்ட் இயர். The income earned in the previous year is assessed to the tax in the assessment year. Assessment yearங்கிறது கரண்ட் இயர். நம்ம வந்து ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ண இன்கம் வந்து அதுக்கான டேக்ஸ் எப்போ பே பண்ணுவோன்னா கரண்ட் இயர். ஸோ அது வந்து அசஸ்மெண்ட் இயரில் வந்து நம்ம பே பண்ணுவோம். அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயர்னால் என்ன? It means a financial year immediately preceding the assessment year. ப்ரீவியஸ் இயரை ஃபினான்ஷியல்னு சொல்லுவோம். அந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து நம்ம இம்மிடியேட்டாக அசஸ்மெண்ட் இயருக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். In other words, the year in which income is earned is known as a previous year. So இன்கம் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயரில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயரை வந்து எப்படி நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ இது வந்து நமக்கு அசஸ்மெண்ட் இயர் எப்போனா 1st April 2025 டு நெக்ஸ்ட் இயர் 31st March 2026 liable to pay tax. இப்போது இந்த கரண்ட் இயருக்கு வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். இந்த டேக்ஸுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயரில் நம்ம ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்லேருந்து தான் நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம். ஸோ இன்கம் டேக்ஸ் இன் ப்ரீவியஸ் இயர் எப்போனா 1st April 2024 டு 31st March 2025 ஏர்ன் பண்ண அந்த ப்ராஃபிட்லேருந்து தான் நம்ம அசஸ்மெண்ட் இயரில் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுவோம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். அதில் சென்ட்ரல் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ், tax on income, annual tax, tax on person, tax liability, rate of tax, administration and applicability. இதுக்கான மீனிங் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். மீனிங் ஆஃப் இன்கம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இன்கம் டேக்ஸ் வந்து டோட்டல் இன்கம்லேருந்து சார்ஜ் வந்து பண்ணுவாங்க.
செகண்ட் டேக்ஸ் வந்து மணி இல்லைன்னா மணி ஒர்த்து சோர்ஸில் வந்து தான் டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. மூணாவதாக இன்கம் டேக்ஸில் கேஷ் மட்டும் இல்லாமல் அதில் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளாக கம்பெனியில் கொடுக்குற ஹவுஸ் இல்லைன்னா காராக இருக்கலாம். ஃபோர்த்து பாயிண்ட், ஒரு சோர்ஸ்லேருந்து நமக்கு அடிக்கடி கிடைக்கிற இன்கம், அதாவது சேலரி, ரெண்ட்டு அந்த மாதிரி. அஞ்சாவது, இதில் பிஸ்னஸ்லேருந்து வர இன்கம், ப்ராஃபிட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, டிவிடெண்ட் எல்லாமே இன்கம் கேட்டகரியில் வரும். அடுத்த டைப்ஸ் வந்து டோட்டல் இன்கம், கிராஸ் டோட்டல் இன்கம், கேஷுவல் இன்கம். அதுக்கான 3 டைப்ஸ் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க.